சார் இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக எடப்பாடி போட்டியிடும் எலெக்ஷன் வந்து சட்டம் ஒழுங்குலாம் சரியில்லை, நியாயமாக நடக்காது அப்படின்னு சொல்லி அது மனசாட்சிக்கு எல்லாம் தெரியும். இப்போ பத்திரிக்கைக்காரங்க எல்லோரும் இப்போ நாங்கள்லாம் சொல்கிறோம். இப்போ பத்திரிக்கைக்காரங்கள் சொல்கிறது உங்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு பாதிக்குதா என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இப்போ வந்து இப்போ கண் முன்பாகவே ஒரு பத்திரிகையாளர் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு நன்றியை தெரிவிக்கின்றார். எந்தவித சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் அமைதியாக தேர்தலை நடத்தி முடித்திருக்கின்றீர்கள். அதேபோல் பல அரசியல் கட்சிகள் பலர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார். தமிழக தேர்தல் ஆணையருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறார்கள். சட்ட எலெக்ஷன் நடந்ததே தெரியாமல் வண்ணம் எந்தவித சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இல்லை, அடிதடி கேஸும் கிடையாது, எந்த கேஸும் எங்கே வந்து வழக்குகளும் கிடையாது. ஆக அந்த அளவுக்கு அமைதியாக நடந்திருக்கிறதை இப்பொழுது அதிமுக பிளவுபட்ட அதிமுக அவர்கள் தங்களுடைய இயலாமையை, ஏன்னா பல தொகுதியில் அவருடைய நாடாளுமன்ற வேட்பாளர்கள் டெபாசிட்லாம் இழந்திருக்கிறார்கள். அதுபோல் இழக்கக்கூடிய வருமுன் காப்போம் என்ற அடிப்பிலே வருமுன்னாகவே அவர்கள் அந்த நிலையை உணர்ந்து தங்களுடைய நிற்கவில்லை. அது ஒரு காரணம். நாங்கள் இப்போ சட்டம் ஒழுங்கு இருக்காது என்பது தெரிவித்து கொண்டு அவர்கள் எடப்பாடிக்கு முன்னாடியே தோற்றுவார்னு தெரியுது. அதான் தெரிஞ்சுதான் அப்புறம் நாங்கள் புறக்கணிக்கிறோம். இதே பல காலகட்டத்தில் நாங்கள் இது போன்ற ஒரு எதிர்கட்சியாக இருந்தவர்கள் நாங்கள்லாம் இது போன்ற எதிர்கட்சியை எதிர்த்து தான் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதனால் வந்து அவர் நிற்பதற்கு அவருடைய நிலை உணர்ந்து அவர் நிற்காமல் இருக்கலாம். அதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது வந்து மக்களே நம்பாது, யாரும் நம்ப மாட்டேன். பத்திரிகையாளர்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க. பத்திரிகை ரிப்போர்ட்டர்களாக இப்போ இந்த தேர்தல் காலத்தில் ஊராக சென்றீர்கள், வீதியாக சென்று தும்முனாலும் செய்தி, மூச்சு விட்டாலும் செய்தி அறிந்தவர். எங்கள் சட்டம் ஒழுங்கு எங்கேயாச்சும் கலவரம் நடந்தது போச்சுன்னு ஏதாச்சும் எழுதியிருக்காங்களா? கிடையாது. அதனால் இவங்க வந்து இவங்களுடைய இயலாமையை தெரிவிக்கின்றவை ஏதோ ஒரு காரணத்தை காட்டி சட்டம் ஒழுங்கு நாங்கள் காரணம் காட்டி அவர்கள் இப்போ நிற்பது கேவலம். அதுவே எங்களுக்கு வெற்றி. இதே ஒரு வெற்றி, முதல் வெற்றியே இது எங்களுக்கு ஒரு முதல் வெற்றி. இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து குறுவை தொகுப்பு ஆண்டுதோறும் ஜூன் மாதம் வழங்கி கொண்டிருந்தது. இந்த ஆண்டு வானம் பொய்த்ததன் காரணமாக தண்ணீர் மேட்டூர் அணைப்பகுதி தண்ணீர் இல்லை. அந்த குறிப்பிட்ட நாளில் திறப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் குறுவை தொகுப்பு விவசாயிகள் இங்கே போர் மூலமாகவும் தண்ணீர் இறைப்பு மூலமாகவும் விவசாயம் செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக குறுவை தொகுப்பை அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்து அதனுடைய பலன் மக்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் இது விவசாயிகள் யாரும் கேட்கவில்லை, யாரும் குரல் கொடுக்கவும் இல்லை. உடனடியாக முதல்வர் கொடுத்தார்கள். அது நன்றியுடன் அரசுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார். சில சங்கங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது விவசாயிகள் என்ற சார்பில் நானும் முதலமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.